ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் என்ன எழுதியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த அவுட்புட் அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலாக. தட்ஸ் இட். பட் எனக்கு வந்து அந்த அவுட்புட்டை வந்து எனக்கு ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நான் வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சுருக்கேன், மேபி நிறையா லைன் கோட் வச்சுருக்கேன். இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும். அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ திங்க் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஒரு டேட்டாவை ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நான் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு கொடுக்கணும் ஆக்சுவலாக கால் பண்ணுற இடத்துக்கு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஏதாவது ரிசல்ட்டாக தந்தால் இட் வுட் பி குட் ஆக்சுவலி. இந்த ஃபங்க்ஷன் நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கன்சோல் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது கன்சோல் பண்ணாலும் ஓகே, பட் எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை எனக்கு வந்து ரிட்டனாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிட்டன், இதுக்கு வந்து ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ரிட்டன் போட்டு RES. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை வந்து நான் இங்கே ரிட்டன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து. அப்போ இதோட மீனிங் என்னென்னா,